ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரைடே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு சைடு வந்து ரோஷனுக்கும் மித்திக்கு வந்து சுண்டல் வந்து வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆஃப் டே ஸ்கூலாக, அதனால் வந்து அவங்க லஞ்சு ஸ்நாக்ஸ் அந்தளவுக்கு கொடுத்து அனுப்புறதில்ல. சாரி, லஞ்சுன்னு சொல்லிட்டேன். அதனால் ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. சரி, பழையபடியே நம்ம சுண்டல் தான் வைக்க போகிறோம். சுண்டல் வந்து வெந்துட்டுருக்கு. இன்னொரு சைடு வந்து முட்டை வந்து அவிச்சு வச்சுருக்கேன். வந்து காலையிலே வந்து மோர் தான் குடிக்கலான்னு இருக்கேன். வெயில் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சா, தயிர் போயிட்டு ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். மோர் அடித்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மோர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுமே வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்களுக்குமே மோர் கொடுக்கணும். லஞ்சுக்கு வந்து இப்போயே சாப்பாடு வந்து ரெடி பண்ணியாச்சு. உலை வச்சுட்டேன். கருப்பு சுண்டல் தான் வச்சுருந்தேன். வெந்துட்டு இருக்கோன்னு தான் நினைக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வச்சு சுண்டலுமே வெந்துருச்சு. வெளியில் எந்திரிச்சோடனே சாம்பாருக்கு வந்து துவரம் பருப்பு வந்து ஊற வச்சுட்டேன். இது எப்பயும் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஊறி இருக்கும். இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து ரெடி பண்ணிக்கணும். ஃப்ரைடேனாலுமே எல்லார் வீட்லேயும் சாம்பாராக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் சாம்பார் வச்சு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கும். ஒரு வாரம் ஆகிடுச்சு. சரி, இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சுப்போம். முருங்கைக்காய் நேற்று வாங்கிட்டு வந்தாங்க, அது கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு முருங்கைக்காய், இப்போ சீசன் டைமான்னு தெரியல, முருங்கைக்காய் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் வந்து துவரம் பருப்பு வந்து க்ளீன் பண்ணி வச்சிடறேன். ஃபஸ்ட்டு பாசி பருப்பு கொஞ்சம் போட்டால் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பூண்டு, வெங்காயம், தக்காளியெல்லாம் போட்டு வேக வைக்கணும். ஒரு சில டைம் தோணுது குக்கர் வாங்கிடலாமா அப்படின்ற மாதிரி தோணுது. அவசர டைமில் வந்து நம்மளால் வந்து இதை வேக வச்சு சமைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுது. குக்கர் வாங்கிடலாம், ஆனால் அது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனாலே கொஞ்சம் வாங்காமல் இருக்கிறேன். தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாங்கணுன்ற ஒரு ஐடியா தான் இருக்குது. பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிறேன். சுண்டல் வெந்துடுச்சு, போதும். எடுத்துகிட்டு துவரம் பருப்பு வந்து வேக வச்சுக்கிறேன். சமையல் ஒரு பக்கம் செஞ்சிட்ருக்கேன். இப்போ மோர் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். மோர் எல்லாருமே குடிப்பாங்க. மித்தி, ரோஷனுமே மோர் குடிப்பாங்க. கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, அதனால் அவங்களுக்குமே சேர்த்து போட்டிருக்கேன். தண்ணி வந்து நம்மளோட இஷ்டம் தான், எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கலாம். போதும். கொஞ்சமாக வந்து சால்ட்டு, பேக்கிங்காக வாங்கினது தான். இது வந்து மோர் அடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் இதை வச்சே வந்து மோர் அடிச்சிடலாம். மோர் வந்து ரெடி பண்ணிட்டேன். அப்படியே ஊற்றுனதுனால வந்து கீழே ஊற்றிக்கிச்சு. அதனால் ஒரு கரண்டி யூஸ் பண்ணிவிட்டு, எனக்கு மட்டும்தான் இப்போ காலையில் மோர் வந்து ஃபஸ்ட்டு நான் குடிச்சிட்டு அதுக்கப்புறமே அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். ரோஷன் இன்னும் எந்திரிக்கல. அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். ஒரு வாட்டர் பாட்டிலில் கொடுத்துட்டுனா அவங்க குடிச்சிடுவாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன். எப்போவுமே வந்து காலையில் எழுந்தோடனே காஃபியோடு தான் வந்து டே ஸ்டார்ட் ஆகும். இதுக்கப்புறம் வந்து காஃபி கட் பண்ணிவிட்டு மோர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாமே ரோஷன் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சுன்னா அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். அதுக்குள்ளே வந்து வீட்டில் வந்து சமையல் வேலை முடிச்சிடலாம். இன்றைக்கி தோசை தான் ஊற்றணும். காலையில் வந்து சாப்பாடு மதியத்துக்கு அடிச்சிருக்கேன். வெள்ளிக்கிழமை வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே வாசல் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கோலம் வந்து குட்டியாக போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? சின்னதாக தான் போட்டிருக்கேன். கோலம் போட்டுட்டு பூவெல்லாம் வச்சு கொஞ்சம் வாசல் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இன்னும் பூஜை பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணல. இதுக்கப்புறமா தான் சாமி கும்பிடணும். சாப்பாடு வடிச்சிட்டேன். சாம்பார் தான் வைக்க போகிறேன். அவருக்காக முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். துவரம் பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து அதை கடைஞ்சிட்டு சாம்பார் வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பார் கடையிறது வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து உருளைக்கிழங்கு வந்து மேஷ் பண்ணுறது. இது ரொம்ப யூஸ் ஆகுது நம்மளுக்கு. மற்ற விட இது கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லா கொஞ்சம் கடையிறதுக்குமே ஈஸியாக இருக்குது. சாம்பார் வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு, நார்மலாக வந்து எப்போவுமே வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் ஒன்றா போட்டு வேக வச்சு கடைஞ்சிட்டு சாம்பார் வைக்கிற டேஸ்ட்டை விட இந்த மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இந்த அக்கா ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சரி, இன்றைக்கி வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறேன். கொஞ்சம் கடுகுலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து சீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இருக்குது, அதையுமே வந்து இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு வந்து வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே தோசை தான் ஊற்ற போகிறேன். மாவு கொஞ்சம் தான் இருக்குது. இதோட வந்து மாவு தீர்ந்து போயிடும். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மாவு கரைச்சி வச்சிடணும்.
மாவு கரைச்சி ரெடி பண்ணிட்டேன். நேற்று வாங்கிட்டு வந்த கொத்தமல்லி மறந்தே போயிட்டேன், வெளியிலே வச்சுட்டோம். இப்போ அந்த கொத்தமல்லி தான் எல்லாத்தையும் போட்டு சட்னி வச்சிடலான்னு இருக்கேன். வேஸ்ட்டாக தான் போய் இருந்துச்சுன்னா கொத்தமல்லி சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை வந்து கொத்தமல்லி வந்து க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு, மற்றபடி வேறு எந்த வேலையுமே இல்லை. சாம்பார் வச்சுட்டு கொத்தமல்லி க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இது கழுவிட்டு சமைக்கிற வேலை தான். இது அப்படியே இருக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ண தக்காளியும் வந்து இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ண காயம் வந்து இதோடு சேர்த்துட்டு மிளகாய் பொடி மஞ்சள் பொடியை வந்து போட்டுட்டா வந்து சாம்பார் ரெடி ஆகிடும். காய் அப்படியே வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து செட் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம சாம்பார் வந்து பருப்பு கடையில் வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி வந்து போட்டுக்கிறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி போட்டுலாம் வந்து குழம்பு மிளகாத்தூள் அரைக்க மாட்டேன், அதனால் கொஞ்சம் மஞ்சள் பொடி வந்து எக்ஸ்ட்ரா போட்டுட்டு மிளகாத்தூளுமே வந்து சேர்த்தாச்சு. இப்போ வந்து ரெடி பண்ணி வச்ச பருப்பு கடையில் வந்து இதோடு வந்து சேர்த்துடலாம். சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது. இப்போ நம்மளுக்கு பார்க்கும் போதே நல்லாயிருக்கும். தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம வந்து தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்து புளி கரைச்சல் ஊற்றிட்டா வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த புளி கரைச்சல் வந்து இதோட சேர்த்துட்டு 5 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். லஞ்சுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ சட்னிக்கு தான் ரெடி பண்ணணும். என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்ப்போமா? கொத்தமல்லி சட்னிக்கு வந்து கொத்தமல்லி வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சமாக வந்து புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். உளுந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இது எல்லாமே வதக்கிட்டு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சிடுச்சு. உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். மல்லித்தழை போட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். மல்லித்தழை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி சட்னிக்கு எப்பவுமே வந்து மல்லித்தழை ரொம்ப வதக்கக்கூடாது, கலர் மாறிடும். அதனால் போட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சட்னி ரெடி பண்ணிட்டேன். ரோஷனுக்கும் மித்திக்கும் வந்து தோசை தான் ஊற்றிட்டுருக்கேன். அவங்க தோசை ஊற்றி கொடுத்துட்டு நான் கோவில் போயிட்டு வரலான்னு இருக்கேன். இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் கடுகு கருவேப்பிலாம் போட்டு தாளிச்சிட்டேன். இதை எடுத்து போய் கொடுத்து அவங்க சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. அதில் எனக்குமே கொஞ்சம் சேர்த்து மல்லி வாங்கிட்டு வந்துடுவாங்க. சரி போய்ட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். கோவிலுக்கு ரெடி ஆகிட்டேன். வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. கோவில் போயிட்டு வீட்டில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட்ணும். விளக்கு ஏற்றிட்டு வந்துடணும். பூவுமே வந்து எடுத்துகிட்டு போகிறேன். இந்த பூ வந்து கொஞ்சம் வீட்டிலே வச்சுட்டு போயிடுறேன். இன்னும் சாமி ஃபோட்டோக்கெலாம் பூவெலாம் எதுவுமே வைக்கவே இல்லை. சரி முடிஞ்சால் வந்து கோவில் வந்து காமிக்கிறேன். வெண்ணிலா 15, ஸ்ட்ராபெரி 15, பட்டர்ஸ்காட்ச் வந்து 25 வந்துச்சு. ஆமாம் அண்ணா கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது. வரும்போது ஆளுக்கு ஒவ்வொரு ஐஸ்கிரீம் சின்ன சின்னதாக வாங்கிட்டு வந்துட்டேன். ரோஷன் 3 பேருக்குமே ஒரே மாதிரி தான் வாங்கிட்டு வந்துடுறேன். நித்தி கூப்பிடு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. அவங்க 2 பேரும் ஸ்கூல் போகிறதுக்கே டைம் ஆயிடுச்சு. போயிட்டு தோசை ஊற்றி நான் சாப்பிட்டுட்டு அவங்களுக்குமே வந்து லஞ்சு போட்டு எடுத்து வச்சு. ஃப்ரைடே ஸ்பெஷல் லஞ்ச் என்ன பண்ணணும்னு பார்ப்போமா? சாப்பாடு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக போட்டு வடிச்சிருக்கேன். அடுத்த நாள் பழைய சாதத்துக்குமே யூஸ் ஆகுன்றதுனால வச்சுருக்கேன். முருங்கைக்காய் அவரைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அப்பளம் வந்து பொரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டல் வந்து அவிச்சு வச்சுருக்கேன். நேற்றுக்கு குழம்பு வந்து கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருந்தேன். முட்டை வந்து அவிச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து முட்டை சாப்பிட்ல, நான் கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருந்தேன். அவங்க 3 பேருக்குமே கொடுத்துட்டேன், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வந்து இந்த புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டேன். ரோஷன் வந்து தெரியாமல் சாம்பார் ஊற்றிட்டான். நான் தோசை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்து லஞ்சு வந்து கொடுத்துட்டு அவங்க கீழே போயிட்டு அவங்க அப்பாவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரோஷன் மித்தி 2 பேருமே ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. என்னோடய ஃப்ரைடே ரொட்டீன் இப்படி தான் போச்சு. சரி ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்ப்போம். பாய்.